சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ்ச்செல்வியை பார்த்தா மொத்தமா புதக்குழியில மூழ்கிறாங்க. இந்த பக்கம் சேது தமிழ்ச்செல்வியை தேடி வந்துக்கிட்டு இருக்காரு. தமிழே தமிழ்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா தமிழோட சத்தமே இல்லை. அப்பந்தான் பார்த்தா இங்க புதக்குழி இருக்கு, பார்த்து வரவும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு போர்டு இருக்கு. சேது அந்த போர்டை பார்த்துட்டு ஒருவேளை தமிழ்ச்செல்வி புதக்குழியில விழுந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு ஓடுறாரு. அங்க பார்த்தா யாருமே இல்லை, ஆனா புதக்குழி இருக்கு. சேது அப்படியே பதறிக்கிட்டே தமிழு தமிழு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா தமிழ்கிட்ட இருந்து எந்த சத்தமுமே இல்லை. தீப்பந்தத்தை வச்சு புதக்குழிய உத்து பார்க்குறாரு. அந்த புதக்குழியில யாரோ மூழ்கி இருக்கிற மாதிரி மூச்சு விட்டு திணற மாதிரி அதில் தெரியுது. மேலாப்புல அதை பார்த்துட்டு ஒருவேளை தமிழ் இதுக்குள்ள இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழு தமிழு புதக்குழியில விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கத்துறாரு. அப்பந்தான் பார்த்தா இங்க தமிழோட விரல் மட்டும் வெளியே தெரியுது. பக்கத்துல பார்த்தா தமிழ் கொண்டு வந்த ஸ்டிக்கெல்லாம் செதறி கிடக்கு. தமிழ் இதுக்குள்ள எப்படி விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது பதறி போய் வேகமா கையில கொண்டு வந்த பேக்கில் இருக்கிற கயிறை எடுத்து அதுல ஒரு பக்கம் சேதுவோட இடுப்புல கட்டிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அங்க பக்கத்துல இருக்கிற மரத்துல அந்த கயிறை கட்டிடுறாரு. அந்த கயிறை கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா இங்க சேது அந்த புதக்குழியில இறங்குறாரு. அதுக்குள்ள பார்த்தா தமிழ் மூழ்கி இருக்காங்க. உடனே சேது வந்துட்டு தமிழை தூக்கிட்டு வெளியே வாராரு. தமிழை பார்த்தா மூச்சு பேச்சு இல்லாம படுத்து கிடக்காங்க. தமிழே எந்திரி தமிழே எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கையில கொண்டு வந்த வாட்டர் பாட்டில இருந்து தண்ணி எடுத்து தமிழ் முகத்துல எல்லாம் தெளிச்சு பார்க்குறாரு. தமிழை பார்த்தா எந்திரிக்கவே இல்லை, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காங்க. தமிழே எந்திரி தமிழே தமிழே உன்னை யாரடி இங்க வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சேது பதறாரு. இந்த மாதிரி பேச்சு மூச்சு இல்லாம இருந்தா இவ ஏதோ பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சா முக்குவா, அப்புறம் வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா தமிழோட நெஞ்சில கைய வச்சு அழுத்துறாரு. சொல்ல போனா தமிழுக்கு சிபிஆர் பண்றாரு. அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு பார்க்குறாரு. ஆனா தமிழ் வந்துட்டு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கவும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிக்கிறாரு. அப்புறம் தமிழ் வாயோட வாய் வச்சு மூச்செல்லாம் விடுறாரு. திருப்பி நெஞ்சு அமுக்கி விடுறாரு. சேது தொடர்ந்து பதறிக்கிட்டே இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா தமிழ் டக்குன்னு கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்ச உடனேயே தமிழ் இருமவும் சேது கையில வச்சு இருக்கிற வாட்டர் பாட்டில இருந்து தண்ணி கொடுக்கவும் தமிழ் அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க. அப்பந்தான் சேது வந்துட்டு தமிழ்கிட்ட நீ எதுக்கு முதல்ல இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா பயங்கரமா கோவப்படுறாரு. இல்லைங்க, அது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல வரும்போது உன்னை யாரடி முதல்ல இங்க வர சொன்னா, வயிற்றுல குழந்தைய வேற வச்சுக்கிட்டு நீ முதல்ல இந்த காட்டுல இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை போட்டு திட்டவும் இல்லை நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன தமிழ் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நான் மட்டும் இப்போ இங்க வரலன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி தமிழை அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. சேது கட்டி பிடிக்கவும் இங்க தமிழுக்கு பார்த்தா என்ன பண்றதுன்னே தெரியல. மாமா சேது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் அழுகுறாங்க. ஏன் தமிழே ஏன் இதுக்கு இங்க வந்த, உன்னை யாரடி இங்க வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சேது கேட்கவும் இல்ல மாமா, அங்க ராஜாங்க மாமா உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அவரோட உசுரை காப்பாற்றணும்னா அதுக்கு அந்த வண்டுக்கடி மருந்தை எடுத்தே ஆகணும். அதனாலதான் மாமா நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் வேணாம் தமிழ், இங்க ஆபத்து ரொம்ப அதிகமா இருக்கு. நானே இவ்வளவு நேரம் தேடி பார்த்தும் என்னால அந்த வண்டு கூட்டை கண்டுபிடிக்கவே முடியல. நீ வேற இங்க புதக்குழியில விழுந்துட்ட. நான் மட்டும் இப்ப
இங்கே வராமல் இருந்திருந்தேன்னா உன் நிலைமை என்னடி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கண்ணீரோட சொல்லவும், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது மாமா, அதான் நீங்கள் வந்து காப்பாத்திட்டீங்கல்ல, நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால அந்த புதக்குழியில் நான் விழுந்ததும் கண்டிப்பாக நீங்கள் என்ன காப்பாற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, அதே மாதிரி நீங்களும் வந்து காப்பாத்திட்டீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல திரும்பி ஊருக்குள்ளே போ, இல்லைனா நானே உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், மாமா அதுக்கெல்லாம் நேரம் இல்லை மாமா, அங்கே ராஜாங்க மாமாவோட நிலைமை நேரம் ஆக ஆக மோசமாகிக்கிட்டு இருக்கு, அங்கே இருக்கிற டாக்டர் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன், எனக்கு மனசே கேட்கல, அதனால தான் நான் உடனே கிளம்பி காட்டுக்குள்ளே வந்தேன், விடியறதுக்குள்ளே நம்ம அந்த மருந்தை எடுத்துகிட்டு போயே ஆகணும், நீங்கள் இப்போ போய் என்னை விட்டுட்டு மறுபடியும் இந்த காட்டுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும், அதனால் என்ன ஆனாலும் பரவாயில்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்தே அந்த மருந்தை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வருவோம், மாமாவோட நிலைமை நேரம் ஆக ஆக ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருக்கு, அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதிகமாக டோஸ் கொடுக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எத்தனை ஊசி தான் அவங்களும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இப்படி ஊசி போட்டுக்கிட்டே இருந்தால் அதுவே மாமாவுக்கு விஷமாக மாறிடும், அதனால் நம்ம அந்த மருந்தை சீக்கிரம் கண்டுபிடிப்போம், வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் 2 பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ள அந்த மருந்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா போஸ் வந்துட்டு அந்த மருந்தை தேடி காட்டுக்குள்ள வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த மருந்து எங்கே இருக்கும், எங்கே போய் தேடுறது, வண்டு கூடையே காணமே, அங்கே எங்கள் அம்மா அக்கா எல்லாரும் சாகுற நிலைமையில இருக்காங்க, நம்ம அந்த வண்டு கூட்டை கண்டுபிடிச்சி மருந்தை எடுத்துருவோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் புலம்பிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. நேரம் வேற போய்கிட்டே இருக்கு, போஸாலையும் கண்டுபிடிக்க முடியல, அலைஞ்சி திரிஞ்சு ரொம்ப சோர்வா இருக்கிறதுனால போஸ் ஒரு இடத்துல உட்கார்ந்துறாரு. அப்பந்தான் பார்த்தா ஒரு புலி வருது. அந்த புலியை பார்த்ததும் போஸ் வந்துட்டு பதறி அடிச்சு ஓடுறாரு. அந்த புலியை பார்த்தா போஸை துரத்த ஆரம்பிக்குது. புலி துரத்தவும் போஸை பார்த்தா அலறி அடிச்சுக்கிட்டு ஐயோ அம்மானு கத்திக்கிட்டே ஓடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா போஸோட சத்தத்தை கேட்டுட்டு மாமா யாரோ கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இங்க பாரு தமிழ், நம்ம முதல்ல அந்த மாத்து மருந்தை கண்டுபிடிப்போம், என் கையை மட்டும் இறுக்கமா பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், தமிழும் சேதுவும் பார்த்தா 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு காட்டுக்குள்ள அந்த வண்டு கடிக்கான மருந்தை தேடி போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா போஸ் புலிக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு.